சட்டங்களுக்கு அப்பாற்பட்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதிகாரிகளை கைக்குள்ள போட்டுக்கிறது, தன்னோட ஆட்கள அதிகாரிகளை மாற்றுவது அப்படின்றதும் வேலுமணிக்கு ரொம்பவே கைவந்த கலை அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பாலான அதிகாரிகள் அவரோட சிபாரிசுல அவரோட ஆதரவாளர்களாக உருவாக்கப்பட்டவர்களாக தான் இருக்காங்க. இன்னும் நமக்கு புரியுற வகையில் சொல்லணும்னா 2016 தேர்தலில் அதற்கு முன்பு அவரால் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு நபர் தான் அந்த தொண்டாமுத்தூர் தொகுதிக்கே பொறுப்பாளராகவும் தேர்தல் பொறுப்பாளராகவும் தேர்தல் அலுவலராகவும் இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் அவங்களோட அந்த வண்டியிலேயே தேர்தல் அலுவலர் யாரு, தேர்தல் எல்லாம் ஒழுங்கா நடக்குதா அப்படின்னு பார்க்கிற அந்த அலுவலர் அவங்களோட வண்டியிலே பணம் கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கப்பட்டதா அப்படிங்கிற புகார்கள் கூட வர ஆரம்பிச்சது. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலும் கூட கோயம்புத்தூர் மாநகராட்சி அப்படின்றது பெருவாரியா திமுக ஆதரவு கவுன்சிலர்களால் தான் நிரம்பி இருக்கு. மேயரும் கூட திமுகவை சேர்ந்தவர் தான் இருக்காங்க. ஆனால் அதே நிலையில் இன்று வரைக்கும் கூட அதிகாரிகளால் கோயம்புத்தூர் கார்பரேஷனில் தொடங்கி அங்கே இருக்கிற அரசு அலுவலகங்கள், வருவாய் அலுவலகங்கள் அப்படின்னு பல்வேறு அரசு அலுவலகங்களில் தன்னோட ஆதரவாளர்கள் தன்னோட சிபாரிசில் வந்தவங்களை வச்சுக்கிட்டு இன்றைக்குமே அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு, தனக்கு வேண்டிய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் தொகுதியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவலாகவும் இருக்கு. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.